Hello traders, welcome to the episode 2 of Trading View tutorial. Part 1 வீடியோல Trading Viewனா என்ன, அதுல எப்படி நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும், அண்ட் அதுல நமக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு, எந்தெந்த டூல்ஸை எங்க யூஸ் பண்ணுவோம், அண்ட் Trading Viewல மொத்தம் 4 பாஸ் சொல்லியிருந்தோம். அண்ட் அந்த 4 பாஸ்ல டாப் பார் பத்தி டீடைல்டா எல்லாத்தையுமே பார்த்திருந்தோம். டைம் ஃப்ரேம், கேண்டில்ஸ், சார்ட்ஸ் இது எதை பத்தியுமே உங்களுக்கு தெரியாதுன்னா பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் நவ் இந்த வீடியோல ரைட் பார் அண்ட் பாட்டம் பார்ல உள்ள எல்லா டூல்ஸையும் டீடைல்டா பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கை எப்படி வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றது, அலர்ட் எப்படி செட் பண்றது, உங்களோட ஓன் இண்டிகேட்டரை பைன் ஸ்கிரிப்ட் மூலமா எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வெல்கம் டு ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரேடிங் வியூ டியூட்டோரியல் எபிசோட் 2. லாஸ்ட் வீடியோல ட்ரேடிங் வியூல உள்ள டூல்ஸை 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸா பிரிச்சிருந்தோம். அதுல நம்பர் 1 டாப் பார், ரைட் பார், பாட்டம் பார் அண்ட் லெஃப்ட் பார். அண்ட் லாஸ்ட் வீடியோல டீடைல்டா பார்த்திருந்தது இந்த டாப் பார். ஸோ இந்த டாப் பார்ல நம்மளால இங்க ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் ஃப்ரேம்ல என்ன கேண்டில்ஸ்டிக்கோ இல்லை சார்ட் பேட்டர்ன்ஸ் வரணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இண்டிகேட்டர் வேணும்னா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தட்ல சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த சிம்பிள் சர்ச்சில் போயிட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி எடுக்காம அது எப்படி ஒரு ஆர்டர்ல வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்றது, அண்ட் அந்த வாட்ச் லிஸ்ட்ல என்னென்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அண்ட் உங்களுக்கு அது எப்படி ஈஸியா யூஸ் ஆகுற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் இந்த பார்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது ரைட் பார் பத்தின டீடைல்ஸ். ரைட் பார்ல ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் இந்த வாட்ச் லிஸ்ட். இந்த வாட்ச் லிஸ்ட்டை ஓபன் பண்ணோன்னே சிம்பிள், லாஸ்ட், சேஞ்ச் அண்ட் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் காட்டுது. ஸோ இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லல நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த மாதிரி சிம்பிள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ் எல்லாத்தோட நேமை சொல்கிறது தான் இந்த சிம்பிள். அண்ட் லாஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடைசியில் மார்க்கெட் இப்போ கரண்ட் டைமில் என்ன ரன் ஆகிட்டு இருக்கோ அது ஷோ ஆகிறது தான் இந்த லாஸ்ட். அண்ட் சேஞ்ச் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து அதோட ஓப்பனிங் டைம்ல இருந்து இப்போ எந்த லெவலுக்கு அப் சைடோ இல்லை டவுன் சைடோ எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்கு அது இறங்கி இருக்குன்றத சொல்றதா இந்த சேஞ்ச். இந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆயிருக்கோ அதோட வேல்யூவை பர்சன்டேஜா டிவைட் பண்றதா இந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல உங்களுக்கு என்ன ஸ்டாக் தேவையோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நமக்கு ஸ்டாக் தேவையா, ஃபண்ட்ஸ் தேவையா, ஆர் ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, இண்டெக்ஸ், பாண்ட்ஸ், எக்கனாமி, ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீமியம் வெர்ஷன் வேணும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கிரிப்டோ அது மாதிரியான மல்டிபிள் டூல்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷனா டிவைட் பண்ணி யூஸ் பண்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த செக்ஷனை எப்படி டிவைட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ஆட் அ செக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஜென்ரல்ல நேம் கொடுக்குறேன். இந்த ஜென்ரலா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், சிஎன்எக்ஸ், ஐடி, எஸ்பிஎக்ஸ் இது எல்லாத்தையுமே இதுல ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு டிவைட் பண்ணி யூஸ் பண்றதுனால ஈஸியா ஒரு ஸ்டாக்கையோ ஒரு இண்டெக்ஸையோ உடனே பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வாட்ச் லிஸ்ட்டை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் எந்த செக்டர் ஓரியன்டட் அண்ட் எதை பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு நெக்ஸ்ட் உள்ள அட்வான்ஸ்டு வியூ செலக்ட் பண்ணோன்னா அண்ட் பாட்டம்ல சிம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான சிம்பிள், அதாவது என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆர் இண்டெக்ஸுக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத இந்த சிம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்ல தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னோட கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் 4 சிம்பிளா ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 3 ஃபியூச்சர்ஸ் சார்ட், 6 இண்டெக்ஸ் சார்ட், ஒரு கமோடிட்டி சார்ட் அண்ட் 3 ஸ்டாக்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சிம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். 3 ஸ்டாக்கும் எந்த செக்டர்ஸ் ஓரியன்டட் அப்படின்றத இந்த ஒரு சார்ட்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நேம், லாஸ்ட், சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது செட்டிங்ஸ் வேணும், இல்லை சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் வேணாம், இந்த சேஞ்ச் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணும் வேணான்றதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஷோ ஆகிற லோகோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த லோகோவை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் சிம்பிள் பதிலாக நேம் மட்டும் இருக்கணும், ஒரிஜினல் நேம் வரணும்னாலும் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் விட்டுருலாம். அண்ட் இந்த சார்ட்ல நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கணும், அது டைம்லி வைஸ் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும், அதுக்காக நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இல்லை வேற ஏதாவது நோட் எடுத்து எழுதுறதுக்கு உங்களால டைம் இல்லை அப்படின்னா இங்க தெரியுற இந்த நோட்ஸ் ஆப்ஷன்லேயே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது டைம் பேசிஸ்ல உங்களுக்கு சேவ் ஆயிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருந்த மாதிரி இதோட மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க இங்கேயும் செக் பண்ணலாம், ஆர் இந்த இடத்துலயும் உங்களால செக் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் டூல் அலர்ட் சிஸ்டம். நீங்க ஃபுல் டைமா இதை உட்காந்து பார்க்க முடியாது, ஒரு அலர்ட் வந்தாதான் என்னால பார்க்க முடியும், அதை செக் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இந்த அலர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த ஸ்டாக்குக்கு அலர்ட் சிஸ்டம் செட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்து பிரைஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஆர் வேற ஏதாவது கிராஸ் ஓவர்ஸ் உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர்ல வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கிராசிங், ஸோ இந்த கிராசிங் வந்து அப் சைடு நடக்கணுமா இல்லை டவுன் சைடு நடக்கணுமா இது எல்லாத்தையும் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு அந்த வேல்யூ என்ன அப்படின்றத கொடுக்கணும்.
எக்ஸாம்பிளுக்கு இப்போ 24,110 இருக்கு. எனக்கு வந்து இந்த 24,151 வந்தா தான் வந்து அலர்ட் வரணும்னா, நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டு ட்ரிகர் அப்படின்றது ஒன்லி ஒன்ஸா இல்ல ஒவ்வொரு டைமும் அந்த லெவல கிராஸ் பண்ணையில வரணுமா? அதோட எக்ஸ்பைரி டேட் எத்தன நாளைக்கு உள்ள வந்தா அது வரணும். இது எல்லாத்தையுமே நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இத கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஆக்டிவேட்ன்னு. இன்கேஸ் இது ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்டிவேட்டட் அண்ட் ட்ரிகர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் ட்ரீ. ஸோ இதுல நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம், என்ன சார்ட்ஸ் யூஸ் பண்றோம், இது எல்லாத்தையுமே லேயர் பை லேயரா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். இது மோஸ்ட்டா யாருமே யூஸ் ஆக போறதும் கிடையாது. எல்லாருக்குமே அதிகமா தேவைப்படுறது, எல்லாரும் கத்துக்கணும்னு விரும்புறது இந்த ஸ்கிரீனர் ஆப்ஷன். ஸோ இப்போ ஓவராலா பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல 5,318 ஸ்டாக்ஸ் வந்து இந்தியால இருக்கு. ஸோ இதுல எனக்கு நான் இதுலேருந்து ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 10 ஸ்டாக்கோ, 20 ஸ்டாக்கோ வேணும்னு நினைச்சேன்னா, நான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல தான் என்னால ஃபில்டர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி 50ல உள்ள ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இப்பவே உங்களுக்கு 50 ஸ்டாக்ன்றது ஃபில்டர் ஆயிடும். அண்ட் இதுல அபவ் 100க்கு மேல இருக்கணும். ஏன்னா பிலோ 100 கீழ இருந்ததுன்னா அது பென்னி ஸ்டாக்ஸ். அப்போ அபவ் 100க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா செட் பண்றேன்னா, அது எனக்கு சிம்பிளா ஃபில்டர் பண்ணி குடுக்கும். சேஞ்ச் அப்படின்றது ஒன் டேல எனக்கு 0 to 5% அப்படின்றது இன்கிரீஸ் ஆயிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றேன்னா, எனக்கு 33 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகி கிடைக்கும். சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். இந்த பர்ட்டிகுலர் டேட் ஆர் டைம் ஃப்ரேம்ல எந்த அளவுக்கு மார்க்கெட்ல மூவ்மெண்ட் நடந்திருக்கோ, அத வச்சு நம்ம இத செலக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ 1 டே ஆர் 1 மந்த் 1 மந்த்ல எனக்கு ஒரு 20%க்கு மேல மூவ் ஆயிருக்க ஸ்டாக்கா வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்ல 5%க்கு மேல மூவ் ஆயிருக்க ஒரு ஸ்டாக்கா எடுத்துக்கலாம். இல்ல அபவ் 0%ன்றத எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கையில, சீசனல் பொறுத்து இத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட் கேப்ப பொறுத்தவரை 200 பில்லியனுக்கு மேல இருந்து எடுக்கிறோம். அண்ட் பி/இ ரேஷியோவ நம்ம சிம்பிளா 15-25 ஆர் 25-35ன்றத குடுக்காம, நம்ம செலக்ட் பண்ண போற ஸ்டாக் என்ன மாதிரியான செக்டார்ல இருக்கோ, அந்த செக்டாருக்கு ஏத்தாப்புல உள்ள பி/இ செலக்ட் பண்றதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். நான் ஒரு 15-25 குடுக்குறேன்னா, எனக்கு இப்போ 5 சிம்பிள்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன் பை ஒன்னா குறைச்சுக்கிட்டே வருவோம் அத. குறைச்சுக்கிட்டே வந்து நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் நெக்ஸ்ட் பைன் ஸ்கிரிப்ட். பைன் ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்னா, இதுல உள்ள ஒரு கோடிங் டூல் மாதிரி. ஸோ இந்த டூல்ல நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஒரு கோடிங்க நீங்க ரெடி பண்ணி அத ஒரு இண்டிகேட்டரா பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பைன் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டாக் ஆப்ஸ் லெவல்னு சொல்லிட்டு நான் ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கேன். இது எத பேஸ் பண்ணுனா, கான் எஸ்கியூ லெவல்ஸ பேஸ் பண்ணது. ஸோ கான் பாக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம கோடிங் வைஸா இன்புட் குடுத்துட்டு, ஆட் டூ சார்ட் குடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ட்ரேடிங் லெவல்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். அண்ட் இது ட்ரேடிங் லெவல்ஸ் மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ற மாரி ரெடி பண்ணிக்கலாம். ஆர் பை அண்ட் செல் சிக்னல் ஷோ பண்ற மாரி ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அத பத்தின டீடைல்ஸ் குடுக்கிறத பொறுத்து இங்க நமக்கு ஷோ ஆகும். அண்ட் இந்த ஒரு பைன் ஸ்கிரிப்ட்ட நீங்க பப்ளிஷ் ஸ்கிரிப்ட்டாவும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதாவது பப்ளிக் எல்லாருமே யூஸ் பண்ற மாரியும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அத நீங்க பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் எதுவா வேணாலும் ஷேரும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நியூஸ் ஃப்ளோஸ். ஸோ அந்த நியூஸ் ஃப்ளோவ பொறுத்தவரை நம்ம என்ன ஸ்டாக்ல இருக்கோமோ அத பத்தின ரீசன்ட் நியூஸஸ் எல்லாமே இங்க வரும். அது இல்ல அப்படின்னா பாட்டம் பார்ல இந்த ஒரு தண்டர் சிம்பிள் இருக்கும். இங்கேயும் சேம் நியூஸஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க இங்க போய் எடுக்க முடியல அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த பாட்டம் லெவல்லயே செக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுல ஷோ ஆகுற போர்ட்ஃபோலியோஸ், ஃபண்டமெண்டல் கிராஃப்ஸ், யீல்ட் கர்வ்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த ஆப்ல யூஸ் பண்றத விட அதர் ஆப்ஸ்ல பெட்டராவே இருக்கும். அண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நீங்க டெமோ அக்கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதை இங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் அண்ட் யீல்ட் கர்வ்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல யூஸ் ஆக போறதில்ல. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க பொறுத்தவரை நமக்கு என்எஸ்சியோட வெப்சைட்டும், பிஎஸ்சியோட வெப்சைட்டும் மட்டும்தானே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குமே தவிர, இதுல அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரசி இருக்காது. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர், ஸ்ட்ராட்டஜி ஃபைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க தாராளமா Zerodha அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்ட சென்சிபிள் அக்கவுண்டோட கனெக்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லெஃப்ட் பார்ல நமக்கு டீடைல்டா தேவைப்படுறது வாட்ச் லிஸ்ட், அலர்ட்ஸ், ஸ்கிரீனர்ஸ் அண்ட் பைன் ஸ்கிரிப்ட். ஸோ இதுல 4லையும் நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னாலே, இதுல உள்ள ஷார்ட்கட்ஸ நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரேடிங் வியூ பத்தின இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நம்ம மோஸ்ட்டா யூஸ் பண்ண போற எல்லா டூல்ஸும் ட்ரேடிங் வியூல இருக்க லெஃப்ட் பார்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அத பத்தின டீடைல்டு வீடியோ பார்ட் 3யா சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம இருக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா பர்சனலைஸ்டு ட்ரேடிங் மென்டர்ஷிப் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை ப்ராஃபிட்டபிள் ஆக்குறது என்னோட வேலை.